பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரின் சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பரஸ்பரம் இருவரும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ரஷ்ய அதிபருடனான சந்திப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்திருக்கிறார்கள். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற ரஷ்ய அதிபருக்கான தேர்தலில் விளாடிமிர் புட்டின் வெற்றி பெற்றிருந்தார். அதேபோல இந்தியாவில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் என்டிஏ அரசு ஆட்சி அமைத்துள்ளது. பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பதவியேற்றிருக்கிறார். எனவே தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பரஸ்பரம் இருவரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய இந்த சந்திப்பை எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ரஷ்யா என்றைக்குமே நம்முடைய நட்பு நாடாக இருந்திருக்கிறது. பிரதமர் நேரு அவர்கள் இருந்த காலத்திலேயே இந்த நட்பு பேணி வளர்க்கப்பட்டது. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது ரஷ்யா இந்தியா நட்பு புதிய உச்சத்தை தொட்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பல்வேறு கூட்டு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இன்றைக்கு கூடங்குளத்தில் இருக்கிற இந்த அணுமின் நிலையம் போன்ற முயற்சிகள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது ரஷ்யாவோடு ஏற்பட்ட புரிந்துணர்வு அடிப்படையிலே தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் மிக நெருங்கிய உறவுகள் உண்டு. அந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே நேரத்திலே நட்பாக இருக்கின்ற அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே இருக்கின்ற இந்த யுத்தத்திலே ஒரு சமாதான நடவடிக்கை மேற்கொண்டு ரஷ்யா போர் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இந்தியாவுக்கு இருக்கிறது. அதையும் நாம் அவர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். திரு பீட்டர் அல்போன்ஸ், இன்றைக்கு காலையில வெளியுறவுத்துறை பேராசிரியர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இது ராஜாங்க ரீதியாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற நட்புறவு, இந்த இணக்கப்பாடு அது ஒரு புறம் இருக்கு, அது குறித்து மட்டும்தான் பேசுவாங்க. இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பிரச்சனை இல்ல, இந்தியா ஏன் தலையிடணும், அது எனக்கு தெரியும், என்னுடைய வீட்டுக்குள் நீ ஏன் வருகிற, அந்த மாதிரி ஒரு மனஸ்தாபம் ஆகிவிட வாய்ப்பு இருக்கு, அதனால பெருசா பேச மாட்டோம். இந்தியா அதை பேசுவதற்கான வாய்ப்பு அங்க இல்ல. ஐநாவில் நம்மளுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறோம், அதை பத்தி பேச மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னா அது சரி. இப்போ ரஷ்ய அதிபர்கிட்ட அதை பத்தி பேச வேண்டிய வாய்ப்போ இல்ல அதற்கான தேவையோ இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? அதை சரிதான புரிதல் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்று உலகம் என்பது ஒரு சிறிய கிராமம். ஒரு பகுதியில் நடக்கின்ற ஒரு பெரிய யுத்தமோ அல்லது ஒரு பெரிய சம்பவமோ உலகத்தினுடைய அத்தனை பகுதிகளையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சர்வதேச நாடுகளிலிருந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சாங்ஷன், இன்னைக்கு யூரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் ரஷ்ய பொருட்களை வாங்கக்கூடாது, ரஷ்ய பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் என்ற முன்னெடுப்பை எடுக்கின்ற போது இந்தியா தான் அவர்களிடமிருந்து தைரியமாக அவர் ரஷ்யன் க்ரூட், அவருடைய பெட்ரோலிய பொருட்களை வாங்கி மிகப்பெரிய அளவிலே அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு உதவிகளை செய்தது. இதை போல பல்வேறு காலகட்டங்களிலே நாம் உதவிகளை செய்தோம். இன்று கூட யுத்தம் அங்கே நடந்தாலும் கூட அந்த யுத்தத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவை சார்ந்தவர்கள், இந்தியாவை சார்ந்த இளைஞர்கள். அவர்கள் தவறாக வழிகாட்டப்பட்டு வேலை வாய்ப்புக்காக அழைத்து செல்லப்பட்டு இந்த உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்திலே அந்த இளைஞர்கள் பயன்படுத்தப்படுவதை இன்று நமது பிரதமர் மோடி அவர்களே புட்டின் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததாக இந்த செய்தி குறிப்புகளை பார்க்கிறோம். அப்பொழுது யுத்தத்தை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த யுத்தம் ரஷ்யாவில் ரஷ்ய யுத்தமாக இருந்தாலும் உக்ரைன் மண்ணில் நடந்தாலும் அதனுடைய ஏதாவது ஒரு பாதிப்பு நிச்சயமாக இந்தியாவுக்கு இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட உலக சமாதானத்தில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறை உண்டு. இன்று இந்த இந்தியா உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம், இந்த கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி. அதற்கு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது. ஆகவே எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் யுத்தங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் ஒரு நியாயமான நிலையை எடுத்து சொல்லி சமாதானத்திற்கு முயற்சி செய்ய வேண்டிய அந்த கடமையும் அந்த பொறுப்பும் இந்தியாவுக்கு இருப்பதால் இந்தியாவினுடைய பிரதமர் நிச்சயமாக ரஷ்ய அதிபரிடம் இதை பற்றி பேச வேண்டும். அங்கே ஒரு சமாதானத்தை தேடுகின்ற முயற்சியை அவர் வலியுறுத்த வேண்டும். அதுதான் நியாயம், அதுதான் இந்தியாவினுடைய பெருமைக்கு அழகு. நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ், இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டதற்கு.